Yes. So good evening again once. இன்னைக்கு ஏற்கனவே லாஸ்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்னா யூனிட் டூல அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூனிட் 2 உடைய விஷயங்கள் ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் பார்த்தோம் யூனிட் 2ல. அதுக்கடுத்து அதோடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எண்டமாலஜி அண்ட் எக்கனாமிக் சுவாலஜி, அதுல ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் இன்செக்ட் அப் டு ஆர்டர் லெவல் வித் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. அதுக்கடுத்து பெனிஃபிஷியல் இன்செக்ட்ல நம்ம சிலபஸ்ல ரெண்டு தான். ஒன்னு வந்து செரிகல்ச்சர், இன்னொன்று வந்து ஏபிகல்ச்சர். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம செரிகல்ச்சர் பார்த்தோம். செரிகல்ச்சர்ல நீங்க திரும்ப ஒரு லைட்டை ரீகால் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்க்குள்ள போவோம். செரிகல்ச்சர்ல சில்க்வார்ம், இதுல பர்டிகுலரா காமன் கல்டிவபிள் ஸ்பீசிஸ். அப்ப டைப்ஸ் ஆஃப் சில்க்ல இருந்து கொஸ்டின் வரலாம். சரியா? அது டைப்ஸ் ஆஃப் சில்க்ல குரூப்ல கூட சார் ஷேர் பண்ணியிருந்தாங்க, நானும் சில ஸ்லைட்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல வந்து அதை கொஞ்சம் நீங்க நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அதுல பக்காவா ஜுவாலஜிக்கல் நேம் அது எல்லாமே அதுல வந்திருந்தது. சரியா? ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன ஜுவாலஜிக்கல் நேமு, அதோட அதே மாதிரி டிசீஸும் அதே மாதிரி வந்திருந்தது. நீங்க அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன். ரைட். ஸோ அப்போ டைப்ஸ் ஆஃப் சில்க்ல இருந்து கொஸ்டின் வரலாம். அதுக்கடுத்து ரியரிங் ஆஃப் சில்க்வார்ம் அண்ட் டிசீஸ் ஆஃப் சில்க்வார்ம். டிசீஸ்ல இருந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மெயினா ஒரு 3-4 டிசீஸ் இருக்கு. கண்டிப்பா டிசீஸ் டைப்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இருக்கும். அண்ட் பை ப்ராடக்ட் ஆஃப் செரிகல்ச்சர் அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்க். ஸோ அப் டு திஸ் we are last class we are finished. So next we can continue that beneficial insight la honeybee, that is called apiculture. Now take the page number 41, unit 2, new syllabus. Okay, page number 41, apiculture. Right. ஸோ ஏபிகல்ச்சர் இதுல நம்ம என்ன சார் சிலபஸ், என்ன சார் ஏபிகல்ச்சர் நம்ம என்ன இதுல படிக்க போறோம் சார் அப்படின்னு கேட்டா, ஹனிபி, காமன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹனிபி. இந்த டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன் பாருங்க, இதான் காமன் ஸ்பீசிஸ். இதுல என்னென்ன காமன் ஸ்பீசிஸ் இருக்குது, கண்டிப்பா இந்த 4ல தான் கொஸ்டின் வரும் பேசிக்கா கேட்டா. அதுக்கடுத்து ரியரிங் ஆஃப் மாடர்ன் ஹைவ். மாடர்ன் ஹைவ்ல அதாவது ரியரிங் நிறைய டைப் இருக்குது. அதுல மாடர்ன் ஹைவ் தான் நம்ம சிலபஸ், நல்லா ஞாபகம். மற்றது லைட்டா பாத்துக்கோங்க, மாடர்ன் ஹைவ் நல்லா பாத்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பை ப்ராடக்ட் ஆஃப் ஏபிகல்ச்சர். எப்படி நம்ம சில்கோமோட பை ப்ராடக்ட் சொல்றோமோ அதே மாதிரி ஏபிகல்ச்சரோட பை ப்ராடக்ட் என்னென்னலாம் அதுல இருந்து கிடைக்குது. அதுமாதிரி எக்கனாமிக், அங்க எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்க் பார்த்தோம். இங்க எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹனி அண்ட் பீ வேக்ஸ் அண்ட் ப்ரொபலைஸ். இவ்வளவுதான். இந்த 3 தான் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஆனா இதுல எனிவே இதுல டிசீஸ் கொடுக்கல, நம்ம சிலபஸ்ல டிசீஸ் கொடுக்கல. சரியா? இருந்தாலும் 1 நம்ம லைட்டா பார்ப்போம். மற்றபடி இதுல என்ன சிலபஸோ அதை ரொம்ப டீட்டெயில் பார்ப்போம். சரியா? ரைட். ஸோ ஏபிகல்ச்சர் இதுல மெயினா இந்த பெனிஃபிஷியல் இன்செக்ட் பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 11th சுவாலஜி புக்கை கொஞ்சம் பார்த்துருங்க. 11th சுவாலஜி புக்கு, அதுல ஒரு தடவை தமிழ் மீடியம் புக் கிடைச்சாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் கூட ஒரு தடவை அதை ஃபுல்லாவே ரீட் பண்ணிருங்க, மறந்துடாதீங்க. அதுல ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தாலும் அதை நீங்க ஒரு கிண்ட் மாதிரி கூட எடுத்துக்கோங்க, தவறு கிடையாது. ரைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் apiculture. What is apiculture? The rearing of honeybee we are called as apiculture. It also we are called as a beekeeping. இது என்ன சொல்லுவாங்கன்னா பீ கீப்பிங் சொல்லுவாங்க, apiculture சொல்ற மாதிரி. மற்றபடி அதுல ஹிஸ்டரியில நீங்க பாத்துக்கோங்க சார். லாங்கர்தன் இவர் தான் த ஃபாதர் ஆஃப் பீ கீப்பிங் சொல்லுவாங்க. அக்ரோ பேஸ், இதுவும் செரிகல்ச்சர் மாதிரி அக்ரோ பேஸ்டு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கோப் பொறுத்தவரை இது எம்ப்ளாய்மெண்ட் டு த ரூரல் பீப்புள்ஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி சொல்றோம். ஹனி வந்து பயங்கரமான மெடிசின். சரியா? த இம்பார்ட்டன்ட் மெடிசின் ஃபார் ஹனி. பீ வேக்ஸ் பொறுத்தளவு டு யூஸ் ஃபார் த பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாவே பீ வேக்ஸ். பின்னாடி ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன், சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபுல்லாவே பீ வேக்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஹனி வந்து பேக்கரி ஐட்டங்கள், பேக்கரி ப்ராடக்ட்லாம் இருக்கு பார்த்தீங்களா, கேக்கு, அதுல நிறைய பேக்கரி ஐட்டங்கள்ல நிறைய ஹனி வந்து யூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இதுல சும்மா ஒரு ஸ்கோப் சொல்றது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இது எல்லாமே. அடுத்தது ஹனி பீ அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம அதுல சிஸ்டமேட்டிக் கொஸ்டின் நீங்க பாத்துக்கோங்க. ஜென்ரலா இதுல ஆர்டர் வந்து ஹைமெனாப்டரா, ஃபேமிலி வந்து ஏபிடே. சரியா? அதான். மற்றபடி டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. இதுல ரொம்ப முக்கியமானது வந்து 4 ஸ்பீசிஸ் தான். இந்த நான் இங்க டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ மொத்தம் 4 ஸ்பீசிஸ் இருக்குது. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் தான் ஏபிஸ் டார்சேட்டா. ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து ஏபிஸ் டார்சேட்டா. ஓகேவா? ரைட். ரெண்டாவது வந்து ஏபிஸ் மெலிஃபரா. மூணாவது வந்து ஏபிஸ் ஃப்ளோரியா.
4வது வந்து ஏபிஸ் இண்டிகா. சரியா? சோ மொத்தம் இந்த 4 கண்டிப்பா கொஸ்டின் கேட்டா இந்த 4ல இருந்து தான் கொஸ்டின் வரும். இந்த டிஸ்பிளேல காமிச்சதுல இருந்தே கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன். ஏன்னா இதுல ஏபிஸ் டார்செட்டா இதை பத்தி ஒவ்வொன்னு ரொம்ப டீட்டெயிலா நான் பின்னாடி சொல்றேன். ஒவ்வொன்னு ரொம்ப டீட்டெயில், சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஏபிஸ் டார்செட்டா அண்ட் இந்த ஒன்னு ஏபிஸ் டார்செட்டா, இன்னொன்னு வந்து ஏபிஸ் ஃப்ளோரியா. இந்த இடத்துல 4. இந்த ரெண்டுமே என்னன்னா சார், இதுக்கு பேர் ராக் பீன் சொல்லுவோம், இதுக்கு பேர் லிட்டில் பீன் சொல்லுவோம். சரியா? ஏபிஸ் டார்செட்டா அண்ட் ஏபிஸ் ஃப்ளோரியா, இது ரெண்டுமே வைல்டு வெரைட்டி சார். இது கூட கொஸ்டினா கேட்கலாம். இதுதான் வைல்டு வெரைட்டி. மேக்சிமம் இந்த காடு மலைகள் அங்க ஃபுல்லா இந்த 2 தான் இருக்கும். விச் ஒன் இஸ் வைல்டு வெரைட்டி? பயங்கரமான படிச்சிருப்போம் ஏபிஸ் டார்ஸ் அது இதுன்னா சிம்பிளா கொஸ்டின் கேட்டுருவாங்க. பிக்ட் அவுட் த வைல்டு வெரைட்டி, பிக்ட் அவுட் த டொமஸ்டிக் வெரைட்டி. அவ்வளவு முடிஞ்சு வச்சு. பேசிக் கொஸ்டினும் தெரிஞ்சுக்கணும். இதுல டொமஸ்டிக்னு சொல்றது எதுன்னா இந்த 2 கேட்டகரி. ஏபிஸ் இண்டிகா. சரியா? இதுல ஏபிஸ் ஆக்சுவலி ஏபிஸ் இந்த இடத்துல இது ஏபிஸ் இண்டிகான்னு சொல்லலாம், இல்லைன்னா ஏபிஸ் சரணா இண்டிகான்னு சொல்லலாம். ஜெனரல் சில புக்ல ஏபிஸ் இண்டிகா அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. சரியா? அது மாதிரி அடுத்தது ஏபிஸ் மெலிஃபரா. இந்த இருக்கு பார்த்தீங்களா, 2வது பாயிண்ட். இந்த 2 ஏபிஸ் மெலிஃபரா அண்ட் ஏபிஸ் இண்டிகா, இதுதான் டொமஸ்டிக். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின், வீட்டில் வளர்க்கும் தேனீயின் பெயர் என்ன? இதுதான் கொஸ்டின். பாருங்க, டொமஸ்டிகேட்டட் ஹனி பீ. ஆன்சர் என்ன கொடுத்தாங்க தெரியுமா? இதுதான் கொடுத்தாங்க, இந்தியன் பீ, ஏபிஸ் இண்டிகா. சரியா? இது வந்து இது இட்டாலியன் பீ, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அடுத்த கொஸ்டின், நான் பின்னாடி சொல்றேன். இதை பின்னாடி சொல்றேன் இதை பத்தி டீட்டெயிலா. சரி, ரைட். இதுலயே எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, வர வாய்ப்பு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதுல ஸ்பெஷல் இந்த ஏபிஸ் மெலிஃபரா இருக்கு பாத்தீங்களா, இதோட ஸ்பெஷல் என்ன சார்னா, இட் இஸ் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ். கேட்க வாய்ப்பு இருக்கு சார். ரொம்ப முக்கியமானது எக்ஸோட்டிக்ஸ். அது என்ன சார், ஃபிஷ்ஷுக்கு தானே எக்ஸோட்டிக் ஃபிஷ்னு சொல்லுவீங்க. இது எக்ஸோட்டிக் ஃப்ரம் தட் யூரோப்பியன் கண்ட்ரி. இது எங்க இருந்து வந்ததுன்னா யூரோப்பியன் தான். இங்க இட்டாலியன், அதுக்கு பேர் தான் இதுக்கு என்ன சொல்லுங்க, இட்டாலியன் பீ அப்படின்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் கண்ட்ரி. சிம்பிளா கொஸ்டின் கேட்டுருவாங்க. அப்ப மீதி 3மே டிஸ்ட்ரிபியூட்டட் இன் இந்தியா சார். ஏபிஸ் டார்செட்டா, இண்டிகா, ஃப்ளோரியா. சில பேர் இண்டிகா மட்டும் தான் இந்தியாவில் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. சரியா? இது ஒண்ணு மட்டும் தான், மெலிஃபரா மட்டும் தான் எக்ஸோட்டிக் பீ, யூரோப்பியன் பீ, இட்டாலியன் பீ. அப்ப இது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. மற்றது எல்லாமே இந்தியாவில் உள்ளதுதான். சரியா? இதுல பேஜ் நம்பர் கிளாஸ், மற்றபடி இந்த கிளாசிபிகேஷன்ல நீங்க பாத்துக்கோங்க சார். பேஜ் நம்பர் 42ல அதுல ஃபைலம், கிளாஸ், ஆர்டர் அதெல்லாம் அப்படி ஃபுல்லா ரீட் பண்ணி நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. நீங்க ரீட் பண்ணாலே புரியும் அதெல்லாம். சரியா? கிளாசிபிகேஷன்ஸ் ஜஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆர்த்ரோபோடா, இன்செக்டா, ஹைமனாப்டரால வரும். ஒரே ஒரு ஏபிஸ் இண்டிகாவோட, ஏன்னா பாத்தீங்களா இவ்வளவு 4 இருந்தாலும் அந்த கிளாசிபிகேஷன் சிஸ்டமேட்டிக் கொஸ்டின் ஏபிஸ் இண்டிகாக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் வீட்டில் வளர்க்கக்கூடிய தேனி, அதுல இந்த 3 இருந்தாலும் இந்த இண்டிகா தான் ரொம்ப முக்கியம். அதான் ஏபிஸ் இந்தியா, அதான் இந்தியன் பீ அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ரைட். இப்போ ஒவ்வொன்றையும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் சார். ஒவ்வொரு ஹனிபியும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். ஒரு நிமிஷம். இதுல கொஞ்சம் இருக்குது. 3 டிஃபரெண்ட், இதுல 4 ஆக்சுவலுக்கு, இதுல 3 தான் இந்த டிஸ்பிளே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏபிஸ் டார்செட்டா. இந்த இருக்குங்களா, ஏபிஸ் டார்செட்டா. ஓகே. சோ ஏபிஸ் டார்செட்டா வந்து ராக் பீ கேட்கலாம் சார். இதுல வந்து வைல்டு பீன் இருக்குது, ராக் பீ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சார் ராக் பீனாவே இது வந்து ராக்ல பாருங்க, நான் இங்க பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி, பெரிய பெரிய ராக் அந்த மாதிரி இடத்துல தான் இது இருக்கும். இதான் லார்ஜஸ்ட் பீ சார். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் கேட்டுருவாங்க. விச் ஒன் இஸ் லார்ஜஸ்ட் பீ அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் வைல்டு அண்ட் வயலண்ட், ரொம்ப வயலண்டா இருக்கும். ஃபவுண்ட் மோஸ்ட்லி ஹில்ஸ்ல தான் சார் இருக்கும், நார்மல் ஏரியாலாம் இருக்காது. பெரிய பெரிய ஹில்ஸ்ல தான் இருக்கும் ஏபிஸ் டார்செட்டா. சரியா? இதை பாருங்க, இது ஆல்மோஸ்ட் சைஸ் வந்து மற்ற ஹனிபி விட 3 டைம்ஸ் வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ராக்கு, இந்த பெரிய பெரிய டால் ட்ரீல பிரான்சஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கும். கோம்பு வந்து ஹெக்ஸாகோனல் செல்ஸா இருக்குமா. கோம்புல அந்த ஹெக்ஸாகோனல் தெரியுங்களா, இந்த மாதிரி இந்த பென்சின் ரிங்னு சொல்ல பாத்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். குட் ஹனி கேதர் சார், நல்ல ஹனி கேதர் பண்ணுமா. சிங்கிள் காலனி டு ஈல்டு தட் 30 கிலோகிராம் பெர் இயர் ஹனி. சார் கேட்க வாய்ப்பு இருக்கு, நான் கேட்பேன் கண்டிப்பா. ஒவ்வொரு பீயும் எவ்வளவு ஹனி கலெக்ட் பண்ணும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம சிலபஸ்ல டைப்ஸ் ஆஃப் ஹனி, அந்த
அது அது எப்படி சில்க் டைப்ஸ் ஆஃப் சில்க் மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஹனியும் நம்ம இருக்கிற வகை இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? இட்ஸ் அ வைல்டு பி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அந்த இதுலயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட், போதும். அடுத்தது ஏபிஸ் ஃப்ளோரியா மெலிஃபரா இந்தியன் பி இங்க இல்ல. இதை லிட்டில் பீன்னு சொல்லுவாங்க சார். அந்த அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைட்ல வந்து இது வந்து லிட்டில் பி கொஸ்டின் கேட்கலாம். விச் ஒன் இஸ் a லிட்டில் பி? ராக் பீன்னா ஏபிஸ் டார்செட்டா, லிட்டில் பீனா ஏபிஸ் ஃப்ளோரியா. சரியா? இது இது ஆல் ஓவர் த இந்தியால இருக்குது. இட்ஸ் மைக்ரேட்டட் ஃப்ரம் தட் பிளேஸ் டு பிளேஸ். இட்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ல, அதாவது ஒரு இடத்துல இருக்காது சார். ஒரு 5 மாசம் அப்படியே ஒரு இடத்துக்கு இன்னொரு மூவ் பண்ணிட்டே இருக்கும் ஏபிஸ் ஃப்ளோரியான்னு சொல்லக்கூடியது இது. சரியா? சிங்கிள் காலனி ஈல்டு 200 to 500 கிராம் பெர் இயர். ரொம்ப பெருசா ஹனிலாம் கிடையாது. இந்த ஏபிஸ் டார்செட்டா மாதிரி கிடையாது. இட் ஹெல்ப். இது ஒரு மெயின் ரோல் என்னன்னா பாலினேஷன். இந்த இதுல பாலினேட் பண்ற மாதிரி காமிச்சிருக்கு பாத்தீங்களா? இது நாட் டொமஸ்டிகேட்டட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசா இதுல டொமஸ்டிகேட் கிடையாது. மெயினா வந்து ஃப்ளவருக்கு பாலினேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது ஏபிஸ் இண்டிகா. ஏபிஸ் இண்டிகா இது ரொம்ப முக்கியமான இது, டொமஸ்டிகேட்டட். இதுல வந்து இந்தியன் பி, அதான் இந்தியன் ஹனிபின்னு போட்டிருக்கோம். ரொம்ப காமா இருக்கும் சார். இந்தியன் ஆளுகளே ரொம்ப காமா தான் இருப்பாங்க தெரியல. வெரி காம். இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஏபிகல்ச்சர். சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? இதுதான் ஏபிகல்ச்சருக்கு நம்ம வீட்டுல வளர்க்கறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு ஹனி பி அப்படின்னு சொன்னா ஏபிஸ் இண்டிகா தான். இதுல 2 types ஆஃப் கோம் இஸ் தட். அதுல ஹனி கோம் அண்ட் ப்ரூட் கோம் அப்படின்னு 2 இருக்கும். சரியா? இது 2 to 3 kg பெர் இயர் ஹனி கிடைக்குமா சார்? இது டொமஸ்டிக், மோஸ்ட்லி நம்ம சவுத் இந்தியால இது ரொம்ப ஃபேமஸ் ஹனிபி. டொமஸ்டிகேட்டட் இன் த சவுத் இந்தியா. எது? ஏபிஸ் இண்டிகா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது டமார் பீன் ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து ஸ்மால் 4வது கேட்டகரி. இட்ஸ் a vestigial wings that present in that. Okay, it's a comb almost built by the dark material வச்சு. அதுக்கு வந்து சீரோ மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டார்க் மெட்டீரியல் வச்சு தான் பண்ணுமா. ஹனி இஸ் ஹை மெடிசினல் வேல்யூ. இதோட ரொம்ப டார்க்கா இருக்கும். இந்த சில ஹனி பாத்தீங்களா கருப்பு கலர்ல இருக்கும். நீங்க சில ஹனி பார்த்தா தெரியும். சரியா? சோ அடல்ட் இட்ஸ் லிவிங் 15 days ஒன்லி தானா, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கும். இது வந்து இட்டாலியன் பி, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஸ்மால் சைஸா இருக்கக்கூடியது. ஏபிஸ் மெலிஃப்ரால இருக்கக்கூடியது. சரியா? ரைட். ஸோ இது நார்மலா ஒரு ஹனிபீல உள்ள என்னென்ன ஸ்பீசிஸ், இந்த 4 ஸ்பீசிஸ்ல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தது பி காலனி. இதுல வந்து பி காலனி சொன்னாவே நம்ம வந்து இது என்ன சொல்லணும்னா சோசியல் இன்சைட்னு சொல்லுவோம். சரியா? பி காலனியாவே வந்து சோசியல் இன்சைட். ஓகே, அந்த பிக்சர் காமிக்கிறேன். ஸோ இதுல என்னென்ன சார் பி இந்த காலனில இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கும்போது, எஸ் 3 important bees. சரியா? இந்த பிக்சர்ல காமிச்சிருப்பாங்க. ஓகே, பி காலனி த சோசியல், ஆக்சுவலி இது வந்து சோசியல் இன்செக்ட் இஸ் லிவிங் இன் தட் காலனி. ஹைலி டிகிரி ஆஃப் த டிவிஷன் ஆஃப் லேபர். ஒவ்வொன்றும் அதோடைய இந்த ஒவ்வொன்று டிவிஷன் ஆஃப் லேபர்னு என்னது, அதாவது வேலையை அதாவது செய்யும். 3 caste, அது 3 கேட்டகரி. ஒன்னு வந்து என்னது, ட்ரோனு. சரி, கியூனுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், அதுக்கு அடுத்து ட்ரோனுக்கு வரும். கியூன், 2வது வந்து ட்ரோன், 3வது வந்து ஒர்க்கர்ஸ். சரியா? 3வது வந்து ஒர்க்கர்ஸ். சரி, இப்போ ஒவ்வொன்றா நம்ம இதில் பார்ப்போம். ஆக்சுவலா கியூன், ஹவு மெனி கியூன்ஸ்? ஒன்லி 1 கியூன். ஒரு ஹைவ்ல ஒரே ஒரு கியூன் தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையலாம் இருக்காது. ட்ரோன் எவ்வளவு சார் இருக்குன்னு கேட்டா ஆல்மோஸ்ட் ஒரு 200 to 300 கூட இருக்கும், பெரிய ஹைவ்னா. ஒர்க்கர்ஸ் பி வந்து ஒரு 40,000 to 50,000 வரைக்கும் இருக்கலாம் பெர் காலனி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கியூன். இங்க கியூனுக்கு தான் இம்பார்ட்டன்ட். கிங் டம்மி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் லார்ஜஸ்ட் மெம்பர்னு சொல்லக்கூடியது. ஒன்லி 1 கியூன். இட்ஸ் ஒன்லி ஃபர்டைல் ஃபீமேல். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த பீலே இல்ல இந்த ஹைவ்லயே இருக்கக்கூடிய ஒரு ஃபீமேல் தான் இது. இட்ஸ் அ ஃபர்டைல் ஃபீமேல். விங்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்குமா. இட்ஸ் டார்க் ப்ரௌன் கலர் இருக்கும். அந்த கதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஹெட், thorax, abdomen, that everything is present. Pair of leg and pairs of wings are present. ஃபங்க்ஷன் பொறுத்தளவு இந்த கியூன் ஹனிபியோடைய ஃபங்க்ஷன்னா மெயினா தட் எக் ப்ரொடக்ஷன் தான். லே த எக். இட்ஸ் அ மதர் ஆஃப் காலனி. சரியா? கியூன் இஸ் த மதர் ஆஃப் காலனி. லே த எக் தான் அதோட ரோல். ஒரு நாளைக்கு பெர் டே 1500 to 2000 எக் இட் வில் பி லே தட் பெர் டே. யோசிச்சு பாருங்க. அது வேற வேலையே கிடையாது, முட்டையிடுறது மட்டும் தான் அதோட வேலை. ஸோ சி டஸ் நாட் ஹேவ் தட் எனி வேக்ஸ் பிளேட் அண்ட் த போலன் பாஸ்கெட். இந்த ஒர்க்கர் பீலாம்
பாலன் பேஸ்கெட், வேக்ஸ் பிளேட்லாம் இருக்கும். இதுக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா அந்த வேலையை செய்ய போறது இல்லைல்ல. சரியா? ஸோ இது மெயினா த டெவலப்பிங் லார்வா டு ஃபீட் ஆன் த ராயல் ஜெல்லி. அது சாப்பிடும்போது அது மாறும் இந்த மாதிரி. மேட்டிங் அப்கோர்ஸ் டியூரிங் தட் நப்செல் ஃபிளைட்ல தான் மேட்டிங் நடக்கும். மேட்டிங்னா இனப்பெருக்கம் சொல்றது. சரியா? இதோட லைஃப் ஸ்பேன் வந்து மேக்சிமம் 5 to 6 இயர்ஸ் தான். இந்த கியூன் ஹனிபியோட லைஃப் ஸ்பேன் வந்து 5 to 6 இயர்ஸ் தான். அதோட லைஃப் ஸ்பேன் முடிஞ்சு வரும். சரியா? அப்ப ஒரு ஹைவ்ல ஒரே ஒரு கியூன் மட்டும் தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபர்டைல் ஃபீமேல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? ஃபர்டைல் ஃபீமேல். ரைட். அடுத்த ட்ரோன் சார். ட்ரோன் இட்ஸ் அ மேல். ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் ஹனிபி. ஃபர்டைல் தான். ஸ்டெரைல் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் ஹனிபி பட் இட்ஸ் அ ஃபர்டைல். லார்ஜர் தென் இன் ஒர்க்கர்ஸ். ஒர்க்கரை காட்டிலும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மற்றபடி இந்த பிளாக் அந்த அதெல்லாம் நீங்க சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க சார். அந்த பிளாங்கா உள்ள சில கட்டம்ல தே கேன் மேட் வித் தட் கியூன். இதோட ரோலே என்னன்னா ஒன்லி மேட்டிங் தான். இதோட ஃபங்க்ஷன், ட்ரோனோட ஃபங்க்ஷன் வேற எந்த பெருசா வேலை எல்லாம் செய்யாது. மேட்டிங் பண்றதா அதோட வேலை. ஆஃப்டர் தட் மேட்டிங் இட் வில் பி டை. அவ்வளவு முடிஞ்சு வச்சு. அது லைஃப் நல்லா இந்த ஃபீமேலோட கியூன் ஹனிபியோட மேட் பண்ணும், அப்புறம் இறந்துடும். இட் டு நாட் பாஸ் தட். மற்றபடி இந்த ஒர்க்கர் பி இருக்கிற மாதிரி இந்த பொசஸ் தட் பாலன் பேஸ்கெட், ஸ்டிங் கிளாண்ட்ஸ், வேக்ஸ் கிளாண்டு எதுவுமே இருக்காது. ஏன்னா அது போய் இந்த ட்ரோன்லாம் போய் கடிக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டிங் கிளாண்ட்லாம் அதெல்லாம் இருக்காது. இருக்கு. அது எப்படி சொல்றது, நான் இந்த 3லயே லேசியஸ்ட் ஃபிளைனா நம்மளால தான். யாரு? ட்ரோன் தான் லேசியஸ்ட். ரொம்ப சோம்பேறி. எந்த வேலையும் செய்யாது சார். மேட்டிங் மட்டும் தான் அதோட வேலையம்மா. சரியா? சோ இது உங்களுக்கு தெரியும். இதுல ஸ்பெஷல் இந்த பார்த்னோஜெனிசிஸ்ல படிச்சிருப்பீங்க. இட்ஸ் டெவலப்ட் ஃப்ரம் அன்ஃபர்டிலைஸ்டு எக். தட்ஸ் அ ஹாப்ளாய்டு எக். ஹாப்ளாய்டு எக் தான் என்னவா டெவலப் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். மேல் ட்ரோனா ஃபார்ம் ஆகும். சரியா? இதோட லைஃப் ஸ்பேன் வந்து மோஸ்ட்லி 21 days. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார் ஒன் டவுட் சார். சொல்லுங்க. இல்ல ட்ரோன் வந்து ஹாப்ளாய்டுங்கும்போது எப்படி சார் ஃபர்டைலா இருக்கும்? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். மிஸ், இது வந்து நான் பார்த்னோஜெனிசிஸ் ஃபுல்லா நடத்தினாதான் அது உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தனிய டாபிக் எம்பிரியாலஜின்னு ஒரு டாபிக் வரும். சரியா? அது சரி இருந்தாலும் சொல்றேன். நீங்க கேட்டுட்டீங்க. ஆக்சுவலா வந்து இதோட எக் லேயிங் பார்த்தீங்களா, மேட்டிங் நடக்கும். அப்ப இதுல எக் வந்து ஹாப்ளாய்டு. எக் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும்? ஹாப்ளாய்டா தான் இருக்கும். எக் வந்து எப்படி இருக்கும்? ஹாப்ளாய்டா தான் இருக்கும். ஸோ ஸ்பேம் உள்ள போகுதுன்னா சில எக்கோட இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகி டிப்ளாய்டா மாறிடும். எதெல்லாம் அப்ப சிலது வந்து ஸ்பேமோட ஜாயின் பண்ணாம நாட் ஃபியூஸ்டு வித் ஸ்பேம். ஸோ ஹாப்ளாய்டாவே ரிலீஸ் ஆகும். அப்ப the queen honeybee, 2 type of egg will be laid. So one diploid condition of egg, இன்னொன்று வந்து haploid condition of egg. So இந்த diploid condition of egg லாம் they develop into that female. Maybe it's a queen or a worker bee. Haploid egg, everything will be developed into the male. That is called parthenogenesis. ரொம்ப டீட்டெயிலா நான் சொல்லல. இதுக்கு எம்பிரியாலஜி டாபிக் வரும்போது அந்த டாபிக் பார்த்னோஜெனிஸ் டாபிக் வரும்போது ரொம்ப டீட்டெயிலா சொல்றேன். ஸோ இது வந்து அப்படியே வருது. அதுக்கும் இந்த ஃபர்டைலுக்கும் ஸ்டெரைலுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. சரியா? இது ஹாப்ளாய்டு கண்டிஷன். இது கூட கொஸ்டின் வரலாம். இங்க வராது, எம்பிரியாலஜில வரலாம். எம்பிரியாலஜி டாபிக்ல இட்ஸ் அ ஹாப்ளாய்டு கண்டிஷன். ஓகே ரைட். ஸோ இது டிப்ளாய்டு சார். இது டிப்ளாய்டு. இதுவும் டிப்ளாய்டு. 2n கண்டிஷன் எக்ல இருந்து வரும். இது மட்டும் தான் ஹாப்ளாய்டு. சரியா? ரைட். இன்னும் கொஞ்சம் மோர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அந்த ஏரியா வரும்போது பார்த்துக்குவோம். ரைட். இது ப்ரொடக்ட் அவ்வளவுதான். ட்ரோன் பொறுத்தளவு. அடுத்த ஒர்க்கர்ஸ் வரும் சார். ஒர்க்கர்ஸ் பொறுத்தளவு இது வந்து ஃபீமேல் தான், பட் இட்ஸ் ஸ்டெரைல். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் பி. மற்றபடி இந்த லெக் விங்கு அந்த கதையெல்லாம் பார்த்துக்கோங்க. பட் இதுல என்ன ஒரு ஃபீமேல் ஸ்டெரைல் கிடையாது. நாட் ஃபர்டைல்னு சொல்லிட்டேன். அப்ப தட் இஸ் ஸ்டெரைல்னு சொல்லிட்டேன். மலட்டு பெண் தேனி. சிம்பிளா சொன்னா, தமிழ்ல சொன்னா. இட் டு நாட் ப்ரொடியூஸ் எனி எக். ஃபீமேல்னு சொன்னீங்களே சார், அப்ப இது எக் ப்ரொடியூஸ் பண்ணுமா? ப்ரொடியூஸ் பண்ணாது. ஏன்னா ஸ்டெரைல் பாத்தீங்களா? நான் வச்சுங்க. ஸோ தே ஹேவ் தட் ஆர்கன். பட் இதுல ஸ்பெஷல் ஆர்கன் நிறைய இருக்கும். என்ன இருக்குன்னா போலன் பேஸ்கெட்டு, வேக்ஸ் கிளாண்டு, சென்ட் கிளாண்டு, இது எல்லாமே இருக்கும். ஸோ ஒர்க்கர் பீஸ் ஆர் வேரியஸ் இன் ஃபங்க்ஷன் அக்கார்டிங் டு தட் ஏஜ். நல்லா கவனிங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் கியூன் ட்ரோனோடைய ஃபங்க்ஷன் சொல்லிட்டேன். ஒர்க்கருடைய ஃபங்க்ஷன் என்னன்னா, ரோல் என்னன்னா, அந்த ஹைவ்ல பாருங்க ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருமா சார். அதான் நம்ம தேனி மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? சோ அப்ப அந்த ஏஜ் அது என்ன சொல்றாங்கன்னா, the work the various function according to that age of the worker bee.
நாட் இன் த ட்ரோன் அண்ட் ஹியூன். ஸோ இப்போ எக்ல வந்து கேட்ச் அவுட் ஆகி வெளியே வருது ஒரு ஒர்க்கர் பி. அப்போ மேக்சிமம் வந்து என்ன இருக்கும், 2 to 3 days உள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு யங் ஒர்க்கர் பின்னு வச்சுக்கோங்களேன், யங் ஒர்க்கர்ஸ். இதோடைய வேலை என்னன்னா டு நர்ஸ் தட் யங் லார்வை. பாருங்க, பிறந்த ஒரு 2 to 3வது நாள்ல அதோட வேலை என்ன செய்யும், ஏற்கனவே லார்வா இருக்கும் தெரியுமா, அது ஃபுல்லா உணவு ஊட்டத்தை அளிக்க வேண்டும். அதான் நர்ஸ் பி. சிம்பிளா எப்படி சொல்றது, செவிலியர் தேனீக்கள் மாதிரி. சரியா, ரைட். ஸோ அப்போ ஃபீட் ஆன் தட் ஓல்டர் லார்வா, அது ஃபீட் பண்ணணும், அதான் அதோட வேலையை. அதுக்கு அடுத்து பிட்வீன் தட் 14 to 18 டேஸ் தான், நாட் மந்த். சரியா, தே ப்ரொடியூஸ் த வேக்ஸ். தே பொசஸ் தட் என்ன செய்யணும்னா the wax plate. இது எதுக்கு சார் இந்த வேக்ஸ்? இந்த வேக்ஸ் இதுதான் அந்த ஹைவை, அந்த பில்ட் த கோம், அந்த ஹெக்ஸாகோனல்ல கோம், அந்த வேக்ஸ் இருந்தா தான் அதை பில்ட் பண்ண முடியும். அப்ப யார் அந்த வேக்ஸை வந்து செக்ரேட் பண்ணாங்கன்னா இதுவும் ஒர்க்கர் பி தான். 14 to 18 டேஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வேக்ஸ் பிளேட் மூலம். சரியா, நெக்ஸ்ட் ஆஃப்டர் தட் 18 years, சாரி நாட் 18 days, நாட் இயர், 18 days ஓல்டு. அதுக்கடுத்து ஒரு 12 நாள் மேல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் அ ஓல்டர். இதான் வந்து காட் த ஹைவ். இதான் வந்து பாதுகாவலர்னு சொல்லுவோம். அந்த ஹைவை வந்து ஃபுல்லா பாதுகாக்கணும். யாரு? இவங்க ஒரு 18 வயசு, 18 வயசுன்னு சொல்றத விட டேஸ். சரியா, 3 weeks ஆயிடுச்சு அதுக்கடுத்து. சரியா, நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 weeks இவங்க தான் ஃபீல்டு விசிட் பண்றாங்க சார், ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தான் என்ன சொல்லுவாங்க, ஃபீல்டு விசிட் பண்றாங்க. ஃபீல்டுன்னு என்னது, இவங்க தான் கலெக்ட் த போலன் அண்ட் நெக்டார்ஸ். அப்ப பிறந்த உடனே வேலையை கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க பாருங்க. 2 to 3ல ஒரு வேலை, 14 to 18ல ஒரு வேலை, 18 daysல ஒரு வேலை. ஆஃப்டர் 3 weeks ஃபுல்லா வந்து போலனை கலெக்ட் பண்றது, நெக்டாரை கலெக்ட் பண்றது, அதான் அது வேலை. அப்போ ஒர்க்கர்ஸ் தான் எல்லா வேலை A to Z வேலையும் செய்யும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஒவ்வொரு அதோட என்ன வேலையோ, இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஏஜை பொறுத்து அடுத்தடுத்து இப்ப அடுத்த ஏஜ் அடுத்தடுத்த டேஸ் மாறும்போது அந்த ஒர்க்கர்ஸ் அதாவது அப்படியே ரொட்டீன்ல போயிட்டே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ரிகார்டிங் த டைப்ஸ் ஆஃப் ஹனி பீஸ். சரியா, சோசியல் இன்செக்ட். ரைட், த பீ கீப்பிங், த ரெஃபர் டு தட் ரியரிங் ஆஃப் த, அடுத்த டைட்டில் சார் பீ கீப்பிங் சொல்றது. இது வந்து என்ன சொன்னா, நம்ம ரியரிங் ஆஃப் ஹனி பீ தான் நம்ம பீ கீப்பிங் சொல்றோம். இதுலதான் நம்ம சிலபஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, பர்டிகுலரா ரியரிங் ஆஃப் ஹனி பீல நம்ம ரொம்ப டீட்டெயிலா வந்து ரியரிங் ஆஃப் மாடர்ன் ஹைவ், அதுதான் சிலபஸ். இருந்தாலும் நான் மாடர்ன் ஹைவ் மட்டும் கொடுக்காம, ஏன்னா அது பீ கீப்பிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பிறகு உள்ள போவோம், அதுக்காக தான் சொல்றேன். இட்ஸ் அ பிரிமிட்டிவ். ஆக்சுவலா இது என்ன சொல்ல, நிறைய டைப் ஆஃப் ஹைவ்ஸ் இருக்கு சார். இல்ல பிரிமிட்டிவ் டைப் இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு பிக்சர். இது வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் பீல தான் அந்த கியூன் ஹனி பீ, ஒர்க்கர் பீ, ட்ரோன். சரியா, ஸோ 3 டைப் ஆஃப் பீஸ் உடைய விஷயங்கள் இது எல்லாமே. இது அடுத்ததுல வரும், நான் சொல்றேன். ரைட், பீ கீப்பிங்ல இதுல பிரிமிட்டிவ் ஹைவ்ஸ், இது வந்து ஏர்லியஸ்ட் மெத்தட். அதாவது நம்ம எப்படி வளர்க்குறோம்னு சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வெல் டெவலப்லாம் இருக்காது. இதுல பீ கீப்பிங்ல இதுல 2 டைப்ஸ் ஃபிக்ஸ்டு இருக்கு, மூவபிள் டைப் இருக்கு சார். ஆக்சுவலா வில் பி பிரிமிட்டிவ் ஹைவ்ல பொறுத்தளவு டிவைட் இன்டு த 3 டைப்ஸ். த வால் டைப்பு, நம்ம மூவபிள் டைப்பு, பேம்போ ஹைவ், அதெல்லாம் வளர்த்துருக்காங்க. சரியா, ரைட். இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். சரியா, நம்ம சிலபஸ் என்னவோ அதை நல்லா பார்ப்போம். இருந்தாலும் டைரக்டா சிலபஸ்குள்ள போகாம எப்படிலாம் வந்து முதல்ல தேனீக்கள் வளர்த்தாங்க அது நம்ம நீங்க தெரிஞ்சுக்கணும் பாத்தீங்களா. சோ அதுதான் சொல்றேன். சோ வால் டைப் ஆஃப் ஹைவ்ஸ், இது வந்து இந்த கேவிட்டி வால்ல இப்பயும் பாருங்க, ஏதாவது சுவர்ல பெரிய கேவிட்டி இருந்தா அங்க வந்து என்ன செய்யும், ஹைவ் இருக்கும். ஹைவ் அந்த காலத்துல அப்படி செஞ்சிருக்காங்க. சரியா, மூவபிள் பேஜ் நம்பர் 47ல பாருங்க, ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. இட்ஸ் அ மூவபிள் டைப். இது வந்து மாடர்ன் பாக்ஸ், அது எம்டி இல்லைன்னா எம்டி பார்ட், குடம் மாதிரி வச்சிருவாங்க சார். அதுல எம்டி பார்ட்டை வச்சிருவாங்க, அதுக்குள்ள வந்து அந்த ஹைவ்ஸ் வளர்க்கறது, அதை பார்ட் ஹைவ்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அந்த கீழே ஒரு படம் பேஜ் நம்பர் 49ல 47ல இருக்கு பாருங்க. சரி, அது பார்ட் ஹைவ்னு சொல்லக்கூடியது. அதுமாதிரி இது பேம்போ ஹைவ், அந்த மூங்கில்ல உள்ள கேப் இருக்கும் தெரியுமா, அதுல பேம்போ மெட்டீரியல் வச்சுட்டு ஹைவ் பண்ணக்கூடியது. சரியா, அந்த ப்ரொசீஜர் அதெல்லாம் சும்மா நீங்க லைட்டா பார்த்துக்கோங்க. ரைட், இது வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹைவ்ஸ்லாம் பெஸ்டா அது யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்றாங்க. ரைட், அடுத்து மாடர்ன் ஹைவ், இதுதான் நம்ம சிலபஸ். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ஸ் மாடர்ன் ஹைவ்.
ஓகே, அந்த பிக்சர்ல இது என்ன சார்னா, நீங்க நம்ம மெட்டீரியல்ல பக்காவா அந்த பிக்சர் கொடுத்துருக்கேன் நானு. பேஜ் நம்பர் 49ல பாருங்க. பீ கீப்பிங் இஸ் இன்வால்வ் தட் இட் யூஸ்ட் ஃபார் இட்ஸ் அ மூவபிள் ஃப்ரேம் ஹைவ். இதை மாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஆர்டிபிஷியல் ஹைவ் ஆர் யூசிங் நவடேஸ். இதுதான் சார் யூஸ் பண்றோம். நம்ம 11th புக்ல நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. மாடர்ன் ஹைவ் பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே மாடர்ன் ஹைவ்ல இருக்குது. 11th புக்கு கண்டிப்பா நீங்க ரீட் பண்ணணும் சார். இதே போதும் நம்ம மெட்டீரியல் இருந்தாலும் 11th புக்ல என்ன இருக்குன்னு நீங்க இதை ரீட் பண்ணிருக்கேன் சரியா. ஏன்னா மாடர்ன் ஹைவ் அங்க இருக்குது. இது ஆர்டிபிஷியல் ஹைவ் ஃபார் யூஸ். இதுல 2 டைப் ஆஃப் மாடர்ன் ஹைவ் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். இதுல கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. யார் இதை முத செஞ்சாங்க அந்த சொன்னாங்க, அதை வச்சுதான் சொல்றாங்க. இது லாங்கஸ்ட் த 10 ஃப்ரேம் ஹைவ் 10 இது அவர் வரிசை அப்படி அடக்க விட்டுருவாங்க. இன்னொன்னு வந்து நியூட்டன் ஹைவ்னு ஒன்று இருக்கு. சயின்டிஸ்ட் பேர் வேற ஒன்றும் கிடையாது, அவர் கண்டுபிடிச்சவா சொல்லிட்டாங்க சரியா. லாங்ஸ்ட்ரோத்னு சொல்றது. இவங்க வந்து இது ஒரு மாடர்ன் ஹைவ். அவர் பேர் சொல்லியிருக்காங்க. எப்ப பாருங்க 1851ல. ஏப்பா இட்ஸ் சூட்டபிள் ஃபார் பிக் காலனிஸ். ஸோ பார்ட் வந்து ஸ்டாண்டு, அதில் சில டயக்ராம் பார்த்துக்கோங்க. பாட்டம் போர்டு, ப்ரூட் சேம்பர்ஸ், ஸ்டாண்டர்ட் ஃப்ரேம், சூப்பர் ஐமேசல், இன்னர் கவர், டாப் கவர், அது எல்லாமே இருந்தது. ஸ்டாண்ட் வந்து 4 லெக், 4 legs and placed in that height and bottom boards and wooden piece. அந்த பேஜ் நம்பர் 49ல ஒரு படம் இருப்பாங்க. அது அந்த மாடல்ல இருக்கும். இந்த வுடன் ராட் இருக்கும். டு ப்ரொவைட் த ஏர் ஸ்பேஸ் இருக்கும். த ப்ரொவைட் த சேம்பர்ஸ் அண்ட் த பாக்ஸ். நீங்க ரொம்ப டீட்டெயிலா இல்ல என்னென்ன அதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. என்ன டைப் இதான் கொஸ்டின் கேட்பாங்க. அவ்வளவுதான். மாடர்ன் ஹைவ்ல இந்த 2 அந்த டைட்டில்லே கொஸ்டின் நின்றும். ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. அந்த நியூட்டன் இதான் ரொம்ப முக்கியம் சார். நியூஸ்டன்ஸ் இது வந்து ரீசெண்டா உள்ளது பாருங்க. 1990 இதான் ரீசெண்ட் சார் கேட்டக்கூடாது. 1990 we can design the நியூஸ்டன். அவர் டிசைன் பண்ணவங்க இப்பயும் இவர் டிசைன் பண்ணதுதான் நம்ம இப்ப ரீசெண்டாவும் ஃபாலோ பண்றோம். கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க இப்ப ரீசெண்டா உள்ள இதுல. இட்ஸ் அ மூவபிள் ஃப்ரேம். இட்ஸ் யூஸ்ஃபுல் டு ரியரிங் தட் ஸ்மால் காலனிஸ். சின்ன சின்ன காலனிஸ் ரியர் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா. ஸோ த ஹைவ் கன்சிஸ்ட் ஆஃப் த 5 காம்பனன்ட்ஸ். அங்க 10 சொன்ன மாதிரி இங்க அந்த 5 காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 49ல இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க சரியா. என்னென்ன அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாமே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளோர் போர்ட், அதுமாதிரி ப்ரூட் சேம்பர், ப்ரூட் ஃப்ரேம், அதுமாதிரி சூப்பர் சேம்பர் அண்ட் சூப்பர் ஃப்ரேம் ரெண்டும் ஒன்று தான். அது வந்து அடுத்த ஸ்டாண்டு, அதை வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு, டாப் கவர், மேல டாப்ல ஒரு கவர் இருக்கும். அது எல்லாமே பேஜ் நம்பர் 49ல இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 49ல ஸ்டாண்டு, அந்த பாட்டம் போர்டு எப்படி இருக்கும்னு அந்த பேஜ் நம்பர் 49ல நீங்க பாத்துக்கோங்க சரியா. ஒவ்வொன்றுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப டீட்டெயிலா அதுல உள்ளெல்லாம் இருக்கும். நார்மலா இந்த ஃப்ளோர் போர்டுனா சைஸ், அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க சார். சைஸ் எப்படி இருக்கணும் சார். சைஸ் அந்த ரொம்ப டஃபா கேட்டவனா அப்படி கேட்கலாம். சைஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இஷ்டத்துக்கு பெரிய சைஸ், சின்ன சைஸ் அப்படிலாம் பண்ண முடியாது. அதாவது நியூஸ்டன் ஹை இவர் என்ன சொல்லியிருக்காரு, நியூஸ்டன் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த சைஸ்ல இந்த சைஸ் தான் இருக்கணும், நீங்க இப்படித்தான் இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி. அந்த 49ல இருக்கும் பாருங்க. அதுமாதிரி ப்ரூட் சாம்ப் அந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரூட் அந்த ஃப்ளோர் ப்ரூட்னு சொல்லிருக்கு டயக்ராம் இருக்குது. அதுமாதிரி ப்ரூட் சாம்பர்ஸ் சைஸ் பார்த்துக்கோங்க. அதுமாதிரி ப்ரூட் ஃப்ரேம் சரியா. அந்த ப்ரூட் சாம்பர்ஸ் வந்து பாருங்க அந்த ஃபிகர்லயும் இருக்குது. ஒவ்வொன்றுக்கு உள்ளேயும் நிறைய சாம்பர்ஸா இருக்கும் சரியா. அது டாப் சைடு பார்ஸ் ரெண்டுமே இருக்கும். டாப்பும் இருக்கும், சைட் பார்ஸும் இருக்கும். அது சைட்ல ஒரு பிக்சர் பேஜ் நம்பர் 49ல இருக்கு பாருங்க சரியா. இந்த 3 ரொம்ப முக்கியமான. இது ப்ரூட் சேம்பர்ஸ் ஆர் கன்சிஸ்ட் ஆஃப் த 7 ஃப்ரேம். அதுல பேஜ் நம்பர் 49ல அந்த டயக்ராம் பாருங்களேன். ப்ரூட் சேம்பர் இருக்கா, அதுல பாருங்க 4 இது மட்டும் இந்த மாதிரி இப்படி வரிசையா இப்படி 1 2 3 4 இருக்கும். அதுல எத்தனை வைக்கலாம்னா 7 இது வைக்கலாம். ஏன்னா இதுலதான் ஹனி வந்து இருக்கும் சரி. 7 ஃப்ரேம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட் ப்ரூட் ஃப்ரேம்ல. அடுத்து சூப்பர் சேம்பர் ஒன்று இருப்பாங்க இந்த சைஸ் சரி. இது வந்து 7 சூப்பர் சேம்பர்ஸ் தான். அது கீழே இருக்கும் பாருங்க. அது வந்து படம் பேஜ் நம்பர் 49ல அதுக்கு கீழே இருக்கும் பாருங்க. அது சூப்பர் சாம்பர்னு சொல்லுது. ஸ்டாண்ட் அது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதான். ஸ்டாண்ட் எப்படி இருக்கணும், மோஸ்ட்லி பீஸ் ஆஃப் வுட்ல தான் இருக்கும். டாப் கவர் அந்த மூடுறதுக்கு மேல அந்த பேஜ் நம்பர் 49ல கீழே உள்ள டயரத்தை பாருங்க. அதான் டாப் கவர். ஸோ இதெல்லாம் வச்சு வரிசையா அப்படி 1 by 1 அப்படி அடுக்கி மேல அப்படி டாப் கவர் வச்சிருவாங்க, அப்படி வச்சிருவாங்க சரியா. ஸோ அப்படி இருக்கும். இதுதான் வந்து அவர் அந்த இதோடையது. மற்றபடி இதுல ஒன்றும் பெருசா கேட்க மாட்டாங்க சார். பேசிக்கா கேட்டா அந்த யார் சொன்னாங்க அதை மட்டும் கேட்க வாய்ப்பு இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. அடுத்த பீ கீப்பிங் எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஸோ இதுல பீ கீப்பிங்ல வேற இவங்க என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து
யூஸ் பண்றாங்க. இது இந்த பிக்சர்ஸ் இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணாலே புரியும். ரொம்ப நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு பீ கீப்பிங் எப்படி நம்ம சில்க் கோம்க்கு என்னென்னலாம் யூஸ் பண்றோம்னு சொல்லும்போது இது பேஜ் நம்பர் 50ல இருக்கும் பாருங்க. இந்த கோம் ஃபவுண்டேஷன் சீட் சரியா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒன்று. அதுமாதிரி டம்மி டிவிஷன் போர்டு, சிலது டம்மி டிவிஷன் போர்டு இதுல தேவைப்படும் சரியா. சில ஃப்ரேம்க்கு அதுக்கு தேவைப்படும். இந்த ப்ரொவைட் தட் லிமிடெட் ஸ்பேஸ். ஏன்னா வரிசை அப்படி ஒட்டி 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 அடிக்கிட்டு அந்த ஹனி வந்து உள்ள வைக்க முடியாது பாத்தீங்களா. அவன் சிலது டம்மியா வச்சிருப்பாங்க டு த ஒரு லிமிடெட் ஸ்பேஸ்க்காக. அதுமாதிரி போர்ட்டட் பீஸ் எஸ்கேப் ஆகிறதுக்கும் சில போர்டு வச்சிருப்பாங்க. அதுமாதிரி ட்ரோன் எக்ஸ்பிளண்டர், இது வந்து ட்ரோன் ட்ராப்னு சொல்லக்கூடியது, ஸ்வாம் ட்ராப்னு சொல்லக்கூடியது. இது ரெக்டாங்கிள் பாக்ஸ்ன்னு சொல்லுது, ரெக்டாங்கிள் பாக்ஸ் சரியா. ஸ்வாம் காலனிஸ் இட் செட்டில் டவுன் இன்டு தட் அலாங் வித் த கியூன் அண்ட் ஒர்க்கர்ஸ். அதுல வந்து செட்டில் டவுன் பண்ணுறது. அதுக்கடுத்து சுமோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இந்த பேஜ் நம்பர் 51ல இருக்கு பாருங்க. ஒரு டயக்ராம் சுமோக்கர். அது எதுக்கு சார் நம்ம ஹனி கலெக்ட் பண்ணும்போது தேவைப்படும். இது வந்து நம்ம வந்து நம்ம ஆளுங்க வந்து ஒரு தம் அடிச்சுட்டே வந்து ஹனி எடுத்துட்டு வந்துருவாங்க சரியா. அது வேற, அப்படிலாம் இங்க செய்ய முடியாது. இதுக்குன்னு ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும் சரியா. சிகரெட் அடிச்சுட்டு அந்த புகையை வச்சுட்டே கனியை எடுத்துட்டு வந்துருவாங்க, அப்படி பண்ண முடியாது. இதுல 51ல அந்த டயக்ராம் இந்த ப்ரொடியூஸ் த ஸ்மோக் பண்ணி அதுல கொஞ்சம் அப்படியே இது அது கீழே உள்ள டயக்ராம் தான் கனி எக்ஸ்ட்ராக்ட். அது வந்து போட்டு அந்த எல்லாத்தையும் நல்லா நீட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கனியை மட்டும் எடுக்கிறது சரியா. நம்ம அன்கேப்பிங் நைஃப்லாம் அந்த சுரண்டி எடுக்கிறதுக்காக அந்த ஹனி பில் இருந்து அந்த வுட்ல இருந்து நம்ம எடுக்கணும் பாத்தீங்களா. அதுக்கு நார்மல் நைஃப் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பேஜ் நம்பர் 52 இருக்கு பாருங்க. அந்த மாதிரி நைஃப் எல்லாம் யூஸ் பண்ணணும். இந்த இங்க ஃபுல்லாவே இங்க சில டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது எல்லாமே அதுல எக்யூப்மெண்ட்ஸ்ல உள்ளதுதான் சரியா. ஒவ்வொன்னு அந்த ஹை ஸ்டாண்டு, ஹை போர்ட்ஸ், இந்த இடத்துல இந்த இதான் நான் சொன்னேன். இந்த பேட்டர்ன் இப்படி வரிசை அப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க. பாட்டத்துல இந்த மாதிரி இருக்கும் போர்டு வந்து. இதுல விழுந்த டூல்ஸ், இதெல்லாம் டூல்ஸ் தான். இந்த கோம் இந்த பிக்சர் பாருங்க எப்படி கோம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சரியா. அதுல ஒவ்வொன்னு கவர். நம்ம ப்ரொடக்டிவ் வேர், இந்த மாதிரி ப்ரொடக்டிவ் வேர் வச்சுதான் நம்ம வந்து கடைசியில கலெக்ட் பண்ண போறோம் சரியா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. கியூன் கேட்னு ஒரு கேட் கூட இருக்கு சார். கியூன் ஹனிபி வந்து வெளியே வர்றதுக்காக மெட்டல் பீஸ் இந்த பிக்ஸ்டு அட் தட் ஒரு மெட்டல் பீஸ் என்ட்ரன்ஸ்ல ஒரு சின்ன ஒரு மெட்டல் பீஸ் மாதிரி இருக்குமா. அது கியூன் போயிட்டு வர்றதுக்கு டு யூஸ் தட் சார் டு ப்ரிவென்ட் தட் எஸ்கேப். சப்போஸ் அதை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம், இல்லைன்னா கியூன் ஹனிபி என்ன ஆயிருந்தா எஸ்கேப் ஆயிடக்கூடாது. அந்த ஹைவ்ல கியூன் ஹனிபி இருந்தாதான் மற்றதெல்லாம் இருக்கும் சரியா. அதாவது ஒரு அவங்கதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க சரியா. அதுக்காக அது எஸ்கேப் ஆகாம ஒரு ப்ரொடெக்டிவாகவும் இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது பி விலஸ், இது வந்து கவர் த பேஸ். இந்த இதுதான் ஃபுல்லாவே கவர் பண்ணுது. பி பிரஷ் மாதிரி அந்த, ஏன்னா இந்த கனிப்பியை வந்து சும்மா கை வச்சுலாம் தொட முடியாது. பிரஷ் மாதிரி அப்படியே இப்படி ஃபுல்லா அப்படி இழுக்கிறதுக்கு சில பிரஷ்ல ரிமூவ் தட் பி ஃப்ரம் தட் ஹனி கோம். நம்ம ஃபீடர்ஸ் டு யூஸ் ஃபீடர்ஸ் சம்டைம் வந்து நம்ம ஹனிபிக்கு வந்து ஃபுட்டு கொடுக்கணும். ஃபுட்டு ஃப்ளவர் அதெல்லாம் இல்லைன்னா நம்ம தான் வந்து என்ன செய்யணும், டு யூஸ் த ஃபீட் ஆன் த சுகர். அதை ஒரு சுகர்ல வச்சு சுகர் வாட்டர் வச்சுட்டு அதை எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கணும் சரியா. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் நார்மலா உள்ள எக்யூப்மெண்ட்ஸ், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது வந்து ஒரு ஹனியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் இல்லை கெமிக்கல் காம்போசிஷன் என்னென்ன இருக்குது, ஒரு ஹனினா அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது ஃபுல்லாவே நம்ம பார்ப்போம் சரியா. ஒரு நிமிஷம், வேக்ஸ் அப்ளிகேஷன் ரிலேட்டட் உள்ளது. எஸ், லிசன். ஸோ ஹனி ஆக்சுவலா ஹனி பி ஃப்ரம் தட் நெக்டார் ஆஃப், எங்க சார் அந்த ஹனி கிடைக்கணும், நெக்டார் ஆஃப் த பிளான்ட்ஸ். இட்ஸ் அ நேச்சுரல் ஃபுட். இது எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரிதிங்ஸ் ஆர் நேச்சுரல் சரியா. ஸோ இந்த கெமிக்கல் காம்போசிஷன் பொறுத்தளவு இந்த பர்சன்டேஜ் வைஸா நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, என்னென்னலாம் கெமிக்கல்ஸ் இருக்குது. கெமிக்கல் காம்போசிஷன் பொறுத்தளவு இதுல வாட்டர், ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ் அண்ட் சுக்ரோஸ், சில ஆர்சம், நைட்ரஜன் இதெல்லாம் இருக்கும். இட் கண்டெயின் த ப்ரோட்டீன் அண்ட் ஃப்ரீ அமினோ ஆசிட் ஆல்சோ பிரசன்ட் தட். ஆசிட் பொறுத்தளவு ஃபவுண்ட் இன் த சிட்ரிக் ஆசிட் அண்ட் குளுக்கானிக் ஆசிட்ஸ் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குமா. மினரல்ஸ், விட்டமின் சொல்லவே வேண்டாம், இவ்வளவு இருக்கும். என்சைம் பொறுத்தளவு இந்த இன்வெர்டேஸ் அண்ட் டயபிடைஸ், அந்த ரெண்டு முக்கியமான என்சைம்ஸ் இருக்குமா. ப்ராப்பர்ட்டிஸ் பொறுத்தும் போது இது வந்து மேக்சிமம் கலர் இருக்கும், டேஸ்ட் நல்ல டேஸ்டர்ஸ் இருக்கக்கூடியது. திஸ் ஹனி ஆக்சுவலா ஹைக்ராஸ்கோபிக் இன் நேச்சர், ஹை விஸ்காசிட்டி இருக்கும், ஹை டென்சிட்டி இருக்கும், ரொம்ப டென்சிட்டியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் ஹனின்னு பார்க்கும்போது பெனிஃபிஷியல் தான். ஹனி வந்து ஒரு வெரி யூஸ்ஃபுல், அதாவது ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஃபுல்லாவே கார்போஹைட்ரேட் தான்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுல என்ன மெயினா ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ், சுக்ரோஸ், எவ்ரிதிங் கார்போஹைட்ரேட் தான் ஹனி. சரியா? ஸோ ஒரு டீஸ்பூன்ல ஒரு ஹனியில 100 கலோரிஸ் கிடைக்குமா சார்? டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் சார் அது. ஒரு டீஸ்பூன், இது ஏதோ ஒரு புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன், லோயர் கிளாஸ் புக்ல இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அந்த கலோரி கொஞ்சம் வேரி ஆகலாம் சார். அதுக்காக நீங்க இது பாத்துக்கோங்க. ஏதோ டிஎன்பிஎஸ்சில இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு டீஸ்பூன் ஹனி வந்து எவ்வளவு கலோரிஸ் வந்து கிடைக்குது? 100 கலோரிஸ். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், நீங்க புக்கையும் பாத்துக்கோங்க. சரியா? நம்ம இதுல டெக்ஸ்டோஸ் அண்ட் லீவ்லோஸ் இட்ஸ் ப்ரொவைட் தட் எனர்ஜி. மெயினா அந்த 2 கார்போஹைட்ரேட்ஸ். ஹனி டு தட் இஸ் ட்ரக் ஆஃப் இமார்டில். அது எந்த ஒரு ட்ரக்குக்கும் இது ஒரு இமார்டில் சொல்றது. அதுமாதிரி ஆன்டி பாக்டீரியல், இம்ப்ரூவ் தட் மெட்டபாலிசம். ஒரு பிறந்த குழந்தை கூட ஹனி கொடுக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதுதான் பெனிஃபிஷியல். சரியா? மெடிசன் வேல்யூ, இட் ஆக்ட் அஸ் ஆன்டிபயோட்டிக். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பயங்கரமான மெடிசன் வேல்யூ இது வந்து. சரியா? அடுத்தது பி வேக்ஸ் சொல்லக்கூடியது. பி வேக்ஸ்ல நிறைய டைப் இருக்குது. இங்க பாருங்க, இதுதான் பி வேக்ஸ். இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராடக்ட் பி வேக்ஸ். சரியா? நம்ம ஹனி சொன்ன மாதிரி பி வேக்ஸ், ஏன்னா நம்ம சிலபஸ்ல அதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க சார். சரியா? அந்த கமர்ஷியல்ல வந்து ஹனி, பி வேக்ஸ் அண்ட் ப்ரொபலாக்ஸ் சொல்லியிருப்பாங்க. அவே அதன் 3ல தான் நம்ம திரும்ப நல்லா பார்க்கிறோம். பி வேக்ஸ்ல வந்து நேச்சுரல் ப்ராடக்ட். இட் இஸ் a byproduct of secreted by the workers. அதோடைய பை ப்ராடக்ட் தான் இது. சரி, ஒர்க்கர் பி டு மேக் த கோம். எதுக்காக இந்த பி வேக்ஸ்னா, இந்த டு கோம் டு ஹனி ஹைவ். அத கோம்பு, அதாவது அந்த வீடு கட்டுறன்னு வச்சுக்கோங்க, நம்ம செங்கல் சிமெண்ட் மாதிரி, அதுக்கு வந்து மேக் த ஹோம் ஃப்ரம் தட் பி ஹைவ். இந்த பி வேக்ஸ் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ப்ரொடக்ஷன் ஆஃப் பி வேக்ஸ் பொறுத்தளவு, ட்ரூ வேக்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை தட் 4 pairs ஆஃப் வேக்ஸ் கிளாண்ட். இது எங்க சார் இருக்குன்னா, இட்ஸ் சிச்சுவேட்டட் தட் வென்ட்ரல் சைட் ஆஃப் அப்டாமன். இந்த பியூர் வேக்ஸ் வந்து ரொம்ப பியூர் வேக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆல்மோஸ்ட் இந்த ஒயிட் இன் கலர்ல இருக்குமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 3 மெத்தட்ஸ் டு ப்ரொடியூஸ் தட் வேக்ஸ். இதுல இந்த இங்க டிஸ்பிளேல காமிச்சதெல்லாம் வந்து என்னென்னலாம் இருக்கும், ஒரு அதுக்காக டிஸ்பிளே காமிச்சதேன். இதுல வந்து சோலார் வேக்ஸ் எக்ஸ்ட்ராக்டர், அதுமாதிரி சப்மர்ஜ்டு ப்ரூட் சேம்பர் மெத்தட்ஸ், அதுமாதிரி சப்மர்ஜ்டு ஷாக் மெத்தட்ஸ், அந்த ஸ்டீம் வேக்ஸ் வந்து, அதாவது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பி வேக்ஸை ஒரு 4 மெத்தட்ல வந்து அந்த ப்ரொடியூஸ் எடுக்கலாம்னு சொல்றாங்க. நம்ம ஹனியை எப்படி எடுக்கிற மாதிரி அது மாதிரி. சரியா? சோலார் வேக்ஸ் எக்ஸ்ட்ராக்டர்னா இது என்ன செய்யணும்னா, சோலார்னா உங்களுக்கு தெரியும், சன்லைட்ல த்ரூ சன்லைட்ல வச்சு அப்படியே கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த வேக்ஸை எடுக்கிற மாதிரி. அதுமாதிரி சப்மர்ஜ் ப்ரூட் சேம்பர்ஸ் மெத்தட், இது வந்து வயர் மெஷ்ல வச்சு எடுப்பாங்க. வயர் மெஷ்ன்னு சொல்றது. சரியா? ஒரு வலை மாதிரி இருக்கும் வயர்ல. டேக் தட் பாயிலிங் வாட்டர், என்ன செய்யும், ஒரு நல்ல அதாவது மெய்ஸ் மாதிரி வலை மாதிரி அதுல போட்டுட்டு ஒரு பாயிலிங் வாட்டர்ல போட்டு அப்புறம் கூல் பண்ணா the wax will be easily to remove the method. சப்மர்ஜ் சாக் இதெல்லாம் ஒரு மெத்தட் பார்த்தோம். ஸ்டீம் வேக்ஸும் எக்ஸ்ட்ராக்டட் ஒன்று இருக்குது. சரியா? ரைட். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தட் பி வேக்ஸ், இதோடைய முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ்னா, அதுல மெயினா the esters of fatty acid and alcohol. இந்த ஃபுல்லா பாருங்க, fatty acid and alcohol மெயினா தான். இட்ஸ் ஃபவுண்ட் இன் த சம் ஃப்ரீ ஆசிட்ஸ் அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ். சரியா? சரி சார், அப்ப இதெல்லாம் இவ்வளவு இருக்கே சார், டேஸ்ட் எப்படி சார் இருக்கும்? நோ டேஸ்ட். நீங்க சாப்பிட்டு பார்த்தா பி வேக்ஸ் அந்த மெழுகு மாதிரி இருக்கும். அது சாப்பிட்டா ஒரு ஒரு மாதிரி சப்புன ஒரு தான் இருக்கும், இந்த டேஸ்ட் இருக்காது. பட் எவ்ரிதிங் நியூட்ரிட்டிவ் கண்டென்ட்ஸ். சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கு சார், வாட்ஸ் திஸ் யூஸ் ஆஃப் தட் பி வேக்ஸ்? ஒரு நிமிஷம். எஸ், இந்த ஸ்லைடு பாருங்க. See that benefit of the bee wax. காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான், அவ்வளவுதான் சிம்பிளா சொன்னா. காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில பி வேக்ஸ் இல்லாத இதே கிடையாது. எல்லாமே காஸ்மெட்டிக், இந்த லிஸ்ட் போட்டிருக்கேன் பாருங்க, ஃபுல்லா பெனிஃபிஷியல் ஆஃப் தட் பி வேக்ஸ்ல வந்து. சரியா? அந்த லோஷன் பார், இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் தான் இதுல ஃபுல்லா காஸ்மெட்டிக். சிம்பிளா சொல்ற ஒரே லைன்ல. ஐ மீன் ஷூ பாலிஷ், மேனுஃபேக்சரிங் ஆஃப் தட், ஐ மீன் இந்த கோல்ட் கிரீம், லிப்ஸ்டிக், அது எல்லாமே டு மேக் த கேண்டில், ஈவன் தட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆயின்மெண்ட். ஆயின்மெண்ட் நிறைய ஆயின்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த இதுதான் யூஸ் பண்றாங்க, பி வேக்ஸ். சரியா? ஸோ இது பி வேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நம்ம ஹனி மட்டும் கிடையாது பாருங்க, அதுல பி வேக்ஸும் அதுல நம்மளுக்கு தேவைப்படுது. ரைட். ஸோ நெக்ஸ்ட் பி வீனம். இது பி ஹைவ்ல உள்ளதான். இந்த பார்த்தீங்களா, இதை பி வீனம் சொல்லக்கூடியது. பி ஹைவ்ல இருந்து பி வீனம்னா அது விஷம் சொல்றோம் பார்த்தீங்களா, அதோடைய விஷம். இது ஸ்டிங்கிங் அதுல இருக்கக்கூடியது. இட்ஸ் செக்ரீட் பை த பாய்சன் கிளான்ஸ். பி வீனம் வந்து இதோட பி வீனம் மேக்சிமம் வந்து ஒர்க்கர் பி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு பாய்சன், இது 15 days ஓல்டர் பி தான். 3 milligram ஆஃப் த வீனம் வில் பி செக்ரேட்டட். 15 days ஆகணும். அதுக்கு முன்னாடி வந்து அது ஒன்றும் செய்ய முடியாது. மினிமம் 50 days
ஆகணும் ஒர்க்கர்ஸ். அதில் 3 மில்லிகிராம் வந்து வீனம் வந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து அசிட்டிக், இட்ஸ் கண்டெயின் த ஹிஸ்டமைன். உங்களுக்கு தெரியும் ஹிஸ்டமைன், டோபமைன் இதெல்லாம் என்னன்னு தெரியும். அது வந்து அலர்ஜி, நம்மளுக்கு அதாவது கடிச்ச உடனே அப்படியே ஒரு மாதிரி அலர்ஜியாக வீங்கிடுது பார்த்தீங்களா, வீக்கம் ஏற்படுது, ஸ்வெல்லிங். ஸோ அதுதான் மெயினா. அதுக்கு என்ன காரணம்? இந்த ஹிஸ்டமைன், டோபமைன், மெலட்டோனின் அண்ட் ஃபார்மிக் ஆசிட், சம் என்சைம்ஸ் ஆர் ரீசன் ஃபார் தட். சரி, these 3 methods of the bee venom will be extracted. bee venom எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம் ஹனிபீல இருந்து. ஈத்தர் மெத்தட், பாக்ஸ் மெத்தட் இருக்கு, அந்த பேட்ச் ஓப்பனிங் மெத்தட், 3 மெத்தட்ல அது எடுக்கிறாங்களா. இது எதுக்கு சார் எடுக்கணும்? பீ வேனம் எதுக்கு சார்? இது தேவையா? வாட் ஆர் த யூஸ்? மெடிசினல் வேல்யூ சார். சரியா, அங்க பாருங்க காஸ்மெட்டிக் அப்ளிகேஷன்ஸ் ஃபுல்லாவே பீ வேனம். மெடிக்கல் வேல்யூ, இட் யூஸ்ட் டு கியூர் தட் ருமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், மூட்டு வலி. இப்போ மூட்டு வலி வருதுன்னு வச்சோன்னே இந்த தேனியை வந்து மூட்டுலயே கொட்ட வைப்பாங்க, ருமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவாங்க. ஆமா சார், மூட்டு வலிக்கிறதுக்கு இது கொட்டின உடனே இதோட வலிக்கு மூட்டு வலியே நமக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. சரியா, வீனம் வந்து அவ்வளவு எஃபெக்டிவா தெரிஞ்சுக்காங்க. சரியா, ரைட். இட் எஃபெக்டிவ், இட்ஸ் அகைன்ஸ்ட் தட் இந்த நியூரல், இந்த நர்வு ரிலேட்டடா உள்ள சில டிசீஸுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா சார்? இந்த இதுல போட்டிருக்கு பாருங்க, வூண்ட் ஹீலிங் எல்லாம் இந்த போட்டிருக்கு பாருங்க. ஃபேஸ்ல சில இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்குது. ஈவன் த பால்னஸ், விட்டிலோகி, அந்த ஒயிட்டா வரும் தெரியுமா, இதுக்கெல்லாம் அது அவ்வளவு இம்பார்ட்டன்டா பி வீனம். சரியா, ஆன்டிசெப்டிக், ட்ரீட் த ஸ்கின் டிசீஸ், டு ரெடியூஸ் த பிபி ஆல்சோ, பிளட் ப்ரெஷர் ரெடியூஸ் பண்ணுமா சார், அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் தட். அடுத்தது பை ப்ராடக்ட் ஆஃப் ஏபிகல்ச்சர். ஸோ பை ப்ராடக்ட்ல இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பை ப்ராடக்ட் பொறுத்தளவு. சரியா சார், இந்த ஏபிகல்ச்சர் வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லாக நடத்துவேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிடுவேன், ஏற்கனவே போட்டிருக்கேன். ரைட். ஸோ இதுல பை ப்ராடக்ட்ல ஏற்கனவே சொன்னதை நம்ம விட்டுருவோம். இது வந்து முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன், பேஜ் நம்பர் 56ல. பி வேக்ஸை பத்தி ஆல்ரெடி ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம சிலபஸ்ல பி ஹனி, பி வேக்ஸ் அண்ட் ப்ரொபாலிஸ் ஒரு வேர்டு நம்ம சிலபஸ்ல இருக்கா, இதை நல்லா பார்த்துருக்கேன். சப்போஸ் அந்த ரெண்டுல கொஸ்டின் இல்லைன்னா இதுல இது என்ன சார்? இது நத்திங். It's a resinous substance collected by the bee from that tree bugs. It used to seal, protect from that hive. அதாவது ஒரு ஹைவ்ல அதை இப்படி இருக்குன்னு வச்சோங்களேன், இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்க ஹனிபி அந்த ஹைவை பார்த்தா தெரியும், அப்படியே ஃபுல் லைட்டா மெல்லிசா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து ப்ரொபாலிஸ் மூலம் தான். சரியா, இட் ஸ்டோர்ட் தட் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ். இட் யூஸ்ட் த நேச்சுரல் மெடிசனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா. காஸ்மெட்டிக் ஐட்டம், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் வந்து அந்த ப்ரொபாலிஸுக்கு யூஸ் ஆகுது, பெனிஃபிஷியல்ல வரக்கூடிய சார். இது நீங்க பார்த்துக்கோங்க. ராயல் ஜெல்லி ஏற்கனவே இது லைட், இதுவும் பை ப்ராடக்ட்ல வரக்கூடியதான். சரியா, பை ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹனிபில இருக்கக்கூடிய என்னென்னலாம் பை ப்ராடக்ட்ல அதுல வரக்கூடியது. சரியா, ஏன்னா நம்ம சிலபஸ்ல ஸ்பெசிஃபிக்கா அந்த 3 சொல்லியிருக்காங்க, அதுக்கடுத்து பை ப்ராடக்ட் ஆஃப் ஏபிகல்ச்சர்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். ராயல் ஜெல்லி, த ப்ரொடியூஸ்ட் பை த ஒர்க்கர் பீஸ் to feed that honeybees, particular queen bee and larva. இதுதான் வந்து அப்படியே மாறும்னு சொல்றாங்க. இதுல என்ன சார் இருக்குன்னா, ரிச் இன் புரோட்டீன் அண்ட் விட்டமின்ஸ், மினரல்ஸ். இட் யூஸ்ட் ஃபார், இதை கூட எடுத்து காஸ்மெட்டிக் அண்ட் ஹெல்த் ப்ரொடக்ஷனுக்கு, ஆன்டி ஏஜிங், ஏஜே ஆகாதான் இந்த ராயல் ஜெல்லி எல்லாம் சாப்பிட்டா. சரியா, எனர்ஜி ப்ராசஸிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா. நெக்ஸ்ட், இதுல பிறக்கும் போது நான் ஏற்கனவே சொன்னதான், பிறக்கும் போது வந்து அந்த ஒர்க்கர் பி இன்னும் என்ன சொல்றாங்க, ரொம்ப டீப்பா போய் இந்த ஃபிரோமோன் லெவல்ல சொன்னா, அந்த கியூன் ஹனிபி என்ன செய்யணும்னா சார், ஒரு எக்டோ ஹார்மோனை செக்ரேட் பண்ணுமா சார். சரியா, ஒரு ஃபிரோமோனை செக்ரேட் பண்ணுமா. அந்த ஃபிரோமோன் வந்து மத்த ஒர்க்கர் பி வந்து இன்ஹால் பண்ணும்போது, அதுல என்ன சொல்றதுன்னா, ஓவரி இருக்கும் பாத்தீங்களா அந்த ஒர்க்கர் பிக்கு, அந்த ஓவரி வந்து அந்த ஃபிரோமோன் இன்ஹால் பண்றவாக அது அப்படியே வந்து ரெடியூஸ் ஆயிருமா. அப்படி ரெடியூஸ் ஆகி டிசன்டகிரேட் ஆயிருமா சார். அதுதான் ஸ்டெரைலா மாறிடுதுன்னு சொல்றாங்க. சரியா, சோ அது வந்து ஏன்னா இது ஒண்ணுதான் வந்து ஃபர்டைல், எது கியூன் மட்டும் தான், மத்ததெல்லாம் அது ஸ்டெரைலா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்த பி போலன், இது வந்து பி ஃப்ரம் தட் போலன் ஃப்ரம் தட் ஃப்ளவர்ல இருந்து கிடைக்கக்கூடியது. பி வீனம், ஹனிகோம் பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே நம்ம யூஸ் பண்ணிட்டோம், மோஸ்ட்லி காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணோம். அதுல இந்த ப்ரொபாலிஸ் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். எதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்கா நம்ம சிலபஸ்ல சொன்னவாக அதை இந்த பேஜ் நம்பர் 57ல முக்கியமான பாயிண்ட் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ தட் அடிஷனல் த ரெவன்யூ ஆஃப் தட் பை தட் பீ கீப்பர்ஸ், நிறைய நம்ம ஹனி மட்டும் அதுக்கு நம்ம கிடையாது, ஹனியை தாண்டி வேற என்னென்னலாம் அதுல கிடைக்குன்னு பாருங்க சார். ஹை மார்க்கெட் வேல்யூ சார் இதுக்கு.
ப்ரொபாலிஸ்க்குலாம் பயங்கரம். சரியா, ஹை மார்க்கெட் வேல்யூஸ். அதுமாதிரி சஸ்டைனபிள் தட் பீ கீப்பிங் இது வந்து ரொம்ப டிமாண்டா இருக்கு. இந்த சரியா அது மாதிரி இந்த பாலினேஷன் பி நேச்சுரல் ப்ரொடியூஸ் வித் ப்ரொபாலிஸ் தட் சீல் தட் கேப் ஆஃப் த ஹைவ். அதுக்காக தான் யூஸ் பண்றது, ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. சரியா, அண்ட் சப்போர்ட் ஃபார் த பீ கீப்பிங் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ். அந்த அந்த இதுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க சார். ஏற்கனவே சொன்னதே தான் திரும்ப வரும். எக்ஸ்போர்ட் தட் ஆர்னமெண்ட், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் தட் எக்ஸ்போர்ட். என்ன சார் இந்த ப்ரொபாலிஸ் தட் இன்டர்நேஷனல் லெவல் மார்க்கெட்ல பயங்கரமான மதிப்பு இருக்கான் சார் இந்த ப்ரொபாலிஸுக்கு. ஏன்னா எல்லாமே காஸ்மெட்டிக், எல்லாமே இப்ப பாருங்க காஸ்மெட்டிக்கள் தானே பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. சரியா, நம்ம என்கரேஜ்மெண்ட் ஆஃப் தட் பயோடைவர்சிட்டி அஸ் வெல் அஸ் பாலினேஷன் இந்த ஹனிபி. நம்ம லோ இன்புட் ஆஃப் தட் காஸ்ட். இது வந்து நேச்சுரல் பை ப்ராடக்ட் ஆஃப் பீஸ். வேல்யூ அடிஷன்ஸ், ஏன்னா வேல்யூ அடிஷன் ஹனிபி ஹனியா நம்ம வந்து மார்க்கெட் பண்றதை விட அந்த ஹனியை வேல்யூ ஆட் பண்ணி மார்க்கெட் பண்ணிடுவாங்க நம்ம ஆளுங்க. என்னது கிரீமாவும் கேக்கு ஐட்டங்கள், சில கேப்சூல் ஐட்டங்கள் மாதிரி, இந்த மாதிரி நிறைய அதை வேற ஃபார்ம்ல அந்த ஹனியவே வேற ஃபார்ம்ல கொண்டு வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. சரியா, த ப்ரொபாலிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் ஃபார் தட் என்ஹான்சிங் தட் எக்கனாமிக் இட்ஸ் அ வயபிலிட்டி ஆஃப் தட் பீ கீப்பிங். இது ஒரு மற்ற ஹனி மாதிரி இதுவும் ஒரு முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அது தெரிஞ்சுக்கோங்க. இதுல பேஜ் நம்பர் அவ்வளவுதான் சார். இதுல ஹனிபி, இதுல ஏபிகல்ச்சர். அந்த பேஜ் நம்பர் 58 எடுங்க. ஸோ இந்த 58ல இருந்து என்ன சார்னா, இது ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் சார். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இதுல ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி பிவேக்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு நிமிஷம். எஸ், இது வந்து அப்ளிகேஷன் ரிலேட்டடா உள்ளதான். நம்ம சொல்லிட்டேன் என்னென்னலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹனி, அது காம்போசிஷன், ஹெல்த் பெனிஃபிட் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பார்த்துக்கலாம். ரைட், லிசன். ஸோ பேஜ் நம்பர் 58 எடுங்க. 58ல இது நான் திரும்ப ஃபுல்லா ரீட் பண்ண போறது கிடையாது. சும்மா ஏற்கனவே நடத்துனதுதான். இது ஃபுல்லா ஹைலைட்டா இருக்கும். இது நல்லா கடைசியில ரிவிஷன் வச்சுக்கணும். ஸோ இதுல வந்து சோசியல் பிஹேவியர்ல என்னென்ன டைப் ஆஃப் பிஹேவியர்லாம், இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சோசியல் பிஹேவியர் இருக்குது. இது ஜென்ரலா ஹனிபீன்னு கிடையாது, ஜென்ரலா இன்செக்ட்ல சொல்லியிருக்கோம். சரியா, சும்மா ஓட ரீட் பண்ணுங்க 58ல. சரியா, அடுத்த ஹனிபி, அதோடைய சிஸ்டமேட்டிக் கொஸ்டின் சொல்லியிருக்கோம். ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹனிபி இங்க இருக்கு பாருங்க. பேசிக்கா பேஜ் நம்பர் 58ல பேசிக்கா கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுல இருந்து கொஸ்டின் வரலாம். பேஜ் நம்பர் 58ல டேபிள், ராக் பி, இந்தியன் பி, இட்டாலியன் பி, லிட்டில் பி, இது ஃபுல்லா. சரி, ஏற்கனவே 4 சொல்லியிருக்கேன், இங்க எக்ஸ்ட்ரா 1 சொல்லியிருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. சரியா, அதுக்கு எடுத்து பாருங்க. ஹனி produced by the different species of honey. இது பாருங்க, இது ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் சார். ஏன்னா கொஸ்டின் வந்து நான் அங்கங்க சொன்னேன், ஏபிஸ் டார்செட்டா இவ்வளவு பெர் காலனி பெர் இயர் இவ்வளவு சிந்தசிஸ் பண்ணுது, ஹனி கலெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னல. இதுவும் ஒரு ரெஃபரன்ஸ் புக் தான். மோஸ்ட்லி இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், வேற புக்னா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நீங்க இந்த டேபிள் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டேபிள் பேஜ் நம்பர் 59ல இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் நல்லா படிச்சுக்கணும். சரியா, அடுத்தது இன்செக்ட் பெஸ்ட் டாபிக். இது நம்ம சிலபஸ்ல இல்லாட்டாலும் இந்த கீழே உள்ள 2 டேபிள் பேஜ் நம்பர் 59 பார்த்துக்கோங்க. ஏன்னா சில்க்வார்ம் வந்து டிசீஸ் இருந்தது, இதுல நம்ம டிசீஸ் கொடுக்கல. சப்போஸ் கொடுக்கல, சிலபஸ் இல்லைன்னு சொல்லி கொஸ்டின் வந்துட்டு என்ன செய்ய, அதுக்காக தான் இந்த 2 டேபிள் கொடுத்துருக்கேன். இன்செக்ட் பெஸ்ட், இது டிசீஸ். சும்மா டிசீஸ் பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேற ஒண்ணு ரொம்ப ஒண்ணு இது பெருசா ஒண்ணு வேண்டாம். ரைட், அடுத்த பேஜ் நம்பர் 60. இது என்ன சார் அப்படின்னு கேட்டா, இது டிஃப்ரெண்ட், இதுதான் எம்சிக்யூ, அதாவது கொஸ்டின் பேங்க். சரியா, இதுதான் கொஸ்டின் பேங்க். ஸோ இதை ஃபுல்லா அப்படியே கம்ப்ளீட்டா ஒவ்வொன்றையும் படிங்க, ஒவ்வொரு லைனையும் படிங்க. போர்டு லெட்டர் தான் ஆன்சர். இது நான் ஒன்னொன்னா ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண வரும்ல, அதையும் நான் சொல்லிடுறேன். சரியா, ரொம்ப முக்கியமானது 4வது பாயிண்ட், 6வது பாயிண்ட். சரியா, நீங்க அப்படியே ரீட் பண்ண, இது நான் ஒன்னும் பெருசா எக்ஸ்பிளைன் பண்றது தேவையில்லை, நீங்க ரீட் பண்ணாலே இது புரியும். சரியா, 16வது பாயிண்ட் இந்த சுவாமிங். இது என்ன செய்யணும், நீங்க ஹனிபி வந்து நீங்க மொத்தமா அப்படியே ஒரு நிறைய பீஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மைக்ரேட் ஆகும். ஒவ்வொரு பீயா அப்படிலாம் போகாது. அதுல யார் அதை கைட் பண்ணுவாங்கன்னா கியூன் ஹனிபி தான் கைட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்வாமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கஸ்ல இந்த வேர்டு யூஸ் பண்ணிருப்பீங்க, அது மாதிரி இங்கேயும் இந்த வேர்டு யூஸ் பண்ணலாம். சரியா, அது பார்த்துக்கோங்க. அது மாதிரி 61க்கு வாங்க. அப்ப மற்றதெல்லாம் நீங்க சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 61ல 27 பாயிண்ட், 27 பாயிண்ட் நம்பர் 27 பாருங்க. த பார்ட் ஆஃப் த ஹனிபி லெக்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. 27ல ஏதாவது கொஞ்சம் இந்த இது ஒர்க்கர் பீக் ரிலேட்டடா உள்ளது. சரியா, அதுல ஒவ்வொன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது போலன் பாஸ்கெட்.
போலன் கோம்பு எங்க இருக்கும், சரியா? போலன் கோம்பு அது என்ன இன்சைட் எந்த இடத்துல இருக்கும், அதுக்காக இந்த 27ல அது நீங்க பாத்துக்கோங்க. பி வேக்ஸ் கிளாண்டு அதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதுதான், அது ஃபுல்லாவே பாத்துக்கோங்க. பி மில்க் 39 பி மில்க் செக்ரீட்டட் பை த ஃபேரஞ்சல் கிளாண்டா. பி மில்க் இருக்கா அப்படின்னு டவுட் வந்துடும், சரியா? சோ இது எல்லாமே எம்சிக்யூ, அதாவது கொஸ்டின் தான் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல கொடுத்துருக்கு, அவ்வளவுதான், சரியா? இந்த சொன்ன பாத்தீங்களா 49 46 பாருங்க, பாயிண்ட் நம்பர் 46. எக்டோ ஹார்மோன் இட் இன்ஃப்ளூஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ கியூன். ஒரு புது கியூன் உருவாக்குறதே அந்த எக்டோ ஹார்மோனோட இன்வால்மெண்ட் தான், சரியா? ரைட். இதுல நம்ம அந்த அனிமல் பிசியாலஜில சென்சர் பிசியாலஜில அந்த என்ன ஹார்மோன் எக்டோ ஹார்மோன் அதெல்லாம் அந்த ஏரியா ரொம்ப பார்ப்போம், ரைட்? ஸோ மற்றதெல்லாம் இதுல டிசீஸும் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், 50 51 52 பாயிண்ட் நம்பர், சரியா? அதை பார்த்துக்கோங்க. திரும்பவும் அதே தான் சார் 62ல இந்த ஹனிபி ரிலேட்டடா உள்ளது யார இதுல சொல்லாத ஒரே ஒண்ணு இருக்கு. எஸ், கரெக்ட். 52ல இந்த என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சோசியல் இன்செக்ட்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த ஒர்க்கரோடைய ஒர்க்கர் ஹனிபி நிறைய வேலைகளை செய்யும். அதுல முக்கியமா பேஜ் நம்பர் 62ல பாருங்க, அதுல வான் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட், சரியா? இவர் எத்தனாலஜி, இவர் வந்து டீகோடிங் அண்ட் டான்சிங் லாங்குவேஜ் டு யூஸ் த ஹனிபி ஆஃப் த கம்யூனிகேஷன், சரியா? சோ இது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க சார், இதை மட்டும் கொஞ்சம் பாத்துருங்க. ஏன்னா இது வந்து அந்த ஹனிபி வந்து எப்படி நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப இந்த இப்படி ஒரு கை இருக்குன்னு வச்சுக்கோங்க சார், இந்த கை பக்கத்துல சில பீஸ் வந்து அந்த கையிலவே உட்காராது, அது வந்து சுத்தி வந்து என்ன செஞ்சுட்டுனா ஏதாவது ஒரு சிம்பிள் டான்ஸ் பண்ணிட்டே இருக்கும். அதுல நிறைய டைப் ஆஃப் டான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இப்படி 8 மாதிரி இப்படி டான்ஸ் பண்ணும், வேற வேற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஜிக்ஸாக்கா இந்த மாதிரி டான்ஸ் பண்ணும், சரியா? அது ஒவ்வொன்னா சொல்றேன். இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, கம்யூனிகேட் பண்ணுது. இந்த ஹைவ்ல உள்ள பிசிக்கு ஃபுல்லா இந்த ஹனிபி வந்து கம்யூனிகேட் நம்ம எப்படி லாங்குவேஜ்ல மூலம் கம்யூனிகேட் பண்றோமோ, இது டான்ஸ் மூலம் கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு சார் கம்யூனிகேட் பண்ணோம்? நியூ சோர்ஸ் ஆஃப் ஃபுட். ஏன்னா இப்ப இங்க வந்து ஒரு 1000 ஒரு 2000 ஹனிபி வந்து வெளியே போய் ஃபுட்டை கலெக்ட் பண்ண போகுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன் போகும், சரியா? அப்ப ஏதோ ஒரு இடத்துல நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். அப்ப மத்த இதுக்கு மத்த எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும்ல, இந்த இடத்துக்கு வாங்க, இங்க நிறைய ஹனி இருக்குன்னு எப்படி தெரியும்? அதான் கம்யூனிகேஷன், அந்த நியூ சோர்ஸ் ஆஃப் த ஃபுட், சரி? அதுல ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். வெர்டிகல் சர்ஃபேஸ் ஆஃப் தி வேல, அத கிளாஸ் வைஸ்ல. அதுல 2 டைப் இருக்கு சார் டான்ஸ் வந்து, ரவுண்டு டான்ஸ், வேகல் டான்ஸ் அப்படின்னு 2 டைப் இருக்கு சார். இந்த ரவுண்டு டான்ஸ்னு சொல்றோம் பாத்தீங்களா, ரவுண்டு டான்ஸ், இது மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்க சார், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிடுவேன், ஆல்மோஸ்ட் ஒரு 10 o'clock கூட ஆகலாம். ஸோ ரவுண்டு டான்ஸ் இது வந்து சர்க்கிளிங் ஃபர்ஸ்ட் அண்ட் லெஃப்ட். நீங்க ரொம்ப டீட்டெயிலா அந்த ரவுண்டு டான்ஸ்னு எப்படி அப்படிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க 2 டைப் ஆஃப் டான்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அது எதுக்காக அந்த டான்ஸ் ஆடுறது தெரிஞ்சுக்கோங்க, போதும். அதுக்கு மேல ஒண்ணு வேண்டாம், சரியா? இது என்னன்னா, ரவுண்டு டான்ஸோட ரோல் என்னன்னா, டு இன்ஃபார்ம் டு அதர் பீஸ் அபவுட் த நியூ சோர்ஸ் ஆஃப் ஃபுட். இவ்வளவுதான். கொஸ்டின் கேட்டா இதுதான். 2 டைப் ஆஃப் டான்ஸ் இருக்கு. இது யார் சொன்னாங்க, சரியா? யார் இது பண்ணாங்க, எத்தனாலஜி. அது மாதிரி இந்த டான்ஸோட ரோல் என்ன, ஃபங்க்ஷன் என்ன, ஃபங்க்ஷனோட ரோல் ஏன், இது என்ன சொல்ல வருது, என்ன கம்யூனிகேட் பண்ணுது, நியூ சோர்ஸ் ஆஃப் ஃபுட். அது மட்டும் கிடையாது, சரியா? ஃபுட்டு எங்க இருக்குதுன்னு சொல்லுது. அதே மாதிரி எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இந்த ஃபுட் இருக்குது, டிஸ்டன்ஸ், சரியா? வித்தின் த எவ்வளவு டிஸ்டன்ஸ், அதை வச்சுதான் இந்த டான்ஸே இருக்குமா. அபவுட் த 50 meters வரைக்கும் இருக்கும், அவ்வளவுதான். ரவுண்ட் டான்ஸ் பொறுத்தளவு அதுதான் மெயின். அடுத்த வேகல் டான்ஸ் பேஜ் நம்பர் 63 இருக்கு பாருங்க. இதுதான் நான் சொன்ன பாத்தீங்கன்னா, அந்த 8 மாதிரி இப்படி போடும் வேகல் டான்ஸ். ஹாஃப் சர்க்கிள் அண்ட் ஸ்ட்ரெயிட்டா போகும், திரும்ப ஹாஃப் சர்க்கிள் போடணுமா, சரியா? அது வேகல் டான்ஸ். இது வெரி இன்ஃபர்மேட்டிவ் சார், வேகல் டான்ஸ். இதுவும் அப்படிதான், அதாவது கன்வே ஆஃப் தட் ஓடர் சுமல் பண்ணி, அது மாதிரி சோர்ஸ், சரியா? இந்த டிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கு இண்டிகேஷன் பண்ணக்கூடிய. அதே மாதிரி அந்த டான்ஸ் வந்து இந்த மாதிரி 8 மாதிரி இப்படி டான்ஸ் ஆடுதுல, இப்படி வந்து இப்படி டான்ஸ் ஆடுதுல, இது இப்படி ஸ்லோவா இப்படி டான்ஸ் ஆடுதா, ரொம்ப ஃபாஸ்டா இப்படி ஆடுதா, இது கூட கம்யூனிகேட் பண்ணுவான். அது எப்படி ஆடுறத வச்சுட்டு இப்ப நிறைய சோர்ஸ் இருக்குது. அந்த ஸ்பீட் ஆஃப் டான்ஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, தட் அது என்ன சொல்றாங்கன்னா, the indicate that the source of the food நிறைய இருக்கு, வேமா அங்க போங்க, அந்த இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது எதுன்னா மெயின், எப்படி சார் அது எவ்வளவு டிஸ்டன்ஸ், டைரக்ஷன் எப்படி பார்க்கணும்னா, இதான் ஹைவ்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஹைவ்னா, இந்த இங்க வந்து சன்னு, ரொம்ப டீட்டெயிலா சொல்ல சார், நம்ம சிலபஸ் அவ்வளவா கிடையாது. அந்த பிஹேவியர்னா அந்த டீட்டெயில். இந்த
இங்க ஒரு பி வந்து டான்ஸ் ஆடுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு பி டான்ஸ் ஆடுது. இந்த ஹைவு, இந்த சன்னு, இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆங்கிளை வச்சுதான் இங்க உள்ளது ஃபுல்லா கம்யூனிகேட் பண்ணும். அப்ப எந்த ஆங்கிள் அது டான்ஸ் ஆடுது, அப்ப எவ்வளவு தூரத்துல இந்த ஃபுட் இருக்கு, எவ்வளவு கண்டென்ட் சொல்றது வந்து ரிச்னஸ், அது அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, அது ஃபுல்லாவே இந்த சன்னு, இந்த ஹைவு, இந்த டான்ஸ், அந்த ஆங்கிளை வச்சு அதை கண்டுபிடிக்கணும். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் இங்க பேஜ் நம்பர் 63ல கொடுத்துருக்கேன். ஏபிஸ் மெலிஃபரா, அதுல எவ்வளவு விஷயங்கள் நடக்கும். சன், அதுக்கு என்ன சொல்லணும்னா சன் கேம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. சன் கேம்பஸ் இதை வச்சுதான் அதை ஐடென்டிஃபை பண்ணுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவர் மெயினா அந்த வான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் தான் இதை ஃபுல்லா இந்த பியோட லாங்குவேஜை ஃபுல்லா டீட்டெயிலா சொன்னவர். சரியா, நீங்க ரொம்ப ஒன்றும் டீட்டெயில் வேண்டாம். அவர் யாரு சொன்னாங்க, என்ன டைப் ஆஃப் டான்ஸ், வேகல் டான்ஸ் அண்ட் ரவுண்ட் டான்ஸ், ஒவ்வொரு டான்ஸ் என்ன சொல்லுது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். சரியா, ரைட். அடுத்த பி ஹைவ், இது ஏற்கனவே சொன்னதான் சார், நீங்க பேஜ் நம்பர் 63 இருக்கு. இது ஃபுல்லாவே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான், 63 அண்ட் 64. சரியா, பி ஹைவ்னா என்னென்ன இருக்கு, என்னென்ன சாம்பர்ஸ் இருக்கு, அது ஃபுல்லாவே. சரியா, அது மாதிரி இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணதான். 65 பாருங்க. சரியா, இதுல இந்த போலன் ட்ராப், கியூன் எக்ஸ்ட்ராக்ட், கியூன் என்ன யூஸ் பண்றாங்க, என்ன கேட்ச் யூஸ் பண்றாங்க சொல்றது. கீழே வந்து சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் ஈஸி டு ரிமெம்பர் இன்டு தட் ஹனிபி ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே இதுல வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இதுல சொல்லியிருக்கோம், அதை நீங்க பாத்துக்கோங்க. சரியா, ரைட் தான். இதுல 65 வரைக்கும் தான் ஹனிபி உள்ளது. ஸோ இப்போ பெனிஃபிஷியல் இன்செக்ட் பொறுத்தளவு அவ்வளவுதான் சிலபஸ். பெனிஃபிஷியல் இன்செக்ட்ல இதுல 2 கொஸ்டின் கன்ஃபார்மா வரும் சார், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பெனிஃபிஷியல் இன்செக்ட்ல மொத்தம் 2 கொஸ்டின் ஷியரா வரும். சரியா, அந்த 2 கொஸ்டின்ல இல்ல மினிமம் தான் நான் சொல்றேன், இல்லைன்னு கூட ஒரு கொஸ்டின் கூட வர வாய்ப்பு இருக்கு. 2 கொஸ்டின்லாம் ஒண்ணு கிடையாது, கூட ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிறோம், டைம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்த இது நம்ம எது பார்ப்போம்னா மெயினா வந்து ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ். சரியா, ஸோ ஹார்ம்ஃபுல் இன்செக்ட் ரிலேட்டடா தான் நிறைய டீட்டெயில் நம்ம இதுல பார்க்க போறோம். அதுல என்னென்ன ஹார்ம்ஃபுல் இன்செக்ட், அது என்னென்ன, இதுல வந்து உங்க ரோல் ரொம்ப அதிகம் சார், என்னோட ரோல் விட உங்க ரோல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ கிளாஸ் இதை நீங்க கண்டிப்பா கிளாஸ் நல்லா கவனிக்கணும். இந்த அடுத்தடுத்து வர்றதுல மற்ற இந்த பெனிஃபிஷியல் இன்செக்ட் கூட நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணா கூட ஓரளவு படிச்சிடலாம். இது வந்து எப்படின்னா எந்த இடத்துல எப்படி கொஸ்டின் வரும், அது ஈஸியா நான் மெட்டீரியல் நிறைய கொடுத்துருப்பேன், வளவளான்னு கொடுத்துருப்பேன். அது எந்த இடத்துல கொஸ்டின் வரும் அதெல்லாம் கிளியரா நான் சொல்லும் போது நீங்க நோட் பண்ணாதான் படிக்க ஈஸியா இருக்கும். சரியா, ஸோ ஹார்ம்ஃபுல் இன்செக்ட், அதே மாதிரி பவுல்ட்ரி, டைரி, மொத்தம் 3 டாபிக் இருக்கு. அவ்வளவுதான், 3 டாபிக் இருக்கு இந்த லெசன்ல. இது அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன். அடுத்த என்ன கிளாஸ் எப்பன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் இல்லைன்னா குரூப்ல நான் ஷேர் பண்றேன். ஓகேவா, ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். ஸோ தேங்க்யூ வெரி மச்.